டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் வந்து இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காருங்க. அவரு வந்து கவினை வச்சு கிஸ்ன்னு ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருக்குதுங்க. இந்த படத்தோட ஒரு டீகோடிங்க பார்த்துருவோம். கவினுக்கு ஆல்ரெடி 2 படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்கு. ஒன்று வந்து பிளடி பக்கர், அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஸ்டார் படம். ஸ்டார் படம் வந்து நல்லா இருந்திருந்தாலும் செகண்ட் ஹாப்ல கதை சரியில்லாதனால அந்த படம் மிகப்பெரிய படுதோல்வியை சந்திச்சது. அதுக்கப்புறமா நடிப்புல வெளுத்து வாங்கிய பிளடி பக்கர் படமும் தோல்வியை சந்திச்சது. தியேட்டர்ல போய் பார்க்குற ஆடியன்ஸை விட ஓடிடியில் பார்த்த ஆடியன்ஸ் தான் வந்து படம் நல்லா இருக்கு, கவின் வந்து நல்லா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த படம் வந்து அதுவும் தோல்வி சந்திச்சது. முழுக்க முழுக்க இந்த கிஸ் படத்தை தான் நம்பி இருக்காரு நம்ம கவின் அவர்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படத்தோட கதை எப்படி இருக்க போகுதுன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த லவர்ஸை பார்த்து காண்டாகிற கவின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கப்புள்ஸ் எல்லாம் கிஸ் அடிக்கிறத பார்த்து பார்த்து என்னடா இவங்க அந்த லவ்ல என்னடா இருக்குது, அந்த கிஸ்ல என்னடா இருக்குது, நம்மளும் அடிச்சு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கடைசியாக ஒரு பொண்ணை லவ் பண்ணி கிஸ் அடிக்க ட்ரை பண்ணி கடைசியில் கிஸ் அடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை இருக்கும் போல இருக்குது. ஏன்னா வந்து சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு வந்து லவ் செட் ஆகாது, அதே மாதிரி கிஸ் அடிக்கிறதும் செட் ஆகாது. யாராவது கிஸ் அடிச்சாங்கன்னா வெறி கொண்டு பார்ப்பாரு நம்ம கவின் அவர்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடைசியில் ஒரு கிஸ் அடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத கதை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் முடியும் போது உன்னோட கிஸ் அடித்த ஹிஸ்ட்ரியை சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு வந்து கவின் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்ப்பார், ரீவைண்ட் பண்ணி பார்ப்பாரு. அவர் எப்பப்பெல்லாம் கிஸ்ஸில் ஃபெயிலியர் ஆனாரோ அந்த சீனில் வந்துட்டு போகும். அதனால ஒரு அளப்பறையான படமாக தான் இருக்கும் போல இருக்குது. 2K கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே, கவினுக்கு இந்த படம் கை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், டிராகன் படம், இந்த 2 படத்தோட ட்ரெய்லர் கட்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ட்ரெய்லர் கட்டில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த 2 படங்களோட காம்படிஷன் தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 3 படமுமே லவ் சப்ஜெக்ட் ஓரியன்ட் படம். ஸோ எந்த படம் ஹிட் அடிக்கிறதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கவினை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.